பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, செந்தமிழன் சீமான் சொல்வதை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்பாரா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு குறித்து, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை சொல்லுகின்ற புள்ளி விவர பொய்கள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல் மாநில அரசினுடைய செலவினங்களுக்காக நிதியை கோரும் பொழுது மத்திய அரசு தனக்கென்று ஒரு திட்டம் இருக்கின்றது, அந்த திட்டத்திற்கு நீங்கள் உடன்பட்டாதான் உங்களுக்கு நிதி தருவேன் அப்படின்னு சொல்கிறது, அல்லது அவர்கள் விரும்புகின்ற அந்த சட்டத்திட்டங்களை இங்கு திணிப்பதற்காக ஒரு தாராள நிதியை கொடுப்பது இன்று மட்டும் தொடர்கிறதா, இன்று நேற்று வந்ததா, இதனுடைய வரலாறு என்ன என்பது குறித்து நம்ம இந்த காணொலி பதிவில் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை நேற்று சொல்லியிருக்கிறாரு. அந்த புள்ளி விவரத்தில் நிறைய செய்திகளை சொன்னது மாதிரியும், அதாவது அடுக்கடுக்காக கேள்விகளால் துளைத்த அண்ணாமலை அப்படின்னு தலைப்பு போட்டோம். அதுபோல் கண்கள் சிவக்க பேசிய அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சில படங்கள் எல்லாம் போட்டோம், செய்திகள் வந்ததை பார்க்குறோம். குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு ஐபிஎஸ் அளவிற்கு படித்தாங்க, அவங்க பணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இவர்கள் இளங்கலை முதுகலை இதன் வழியாக ஒரு படிப்பை நிகழ்த்தி அதன் பிறகு போனாங்களா, இல்லை நேரடியாக இன்னும் சொல்ல போனால் ப்ளஸ் டூலேருந்து நேரடியாக ஐபிஎஸ்க்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்தவரையிலையும் சரியாக ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி இளங்கலை நம்ம படித்தோம். பிஎஸ்சி படிக்கும் பொழுது முக்கியமான பாடம், அதாவது முதன்மை பாடம், மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கிய பாடங்கள், முதன்மை பாடங்கள் இருக்கும். அதன் பிறகு அலைடு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அலைடில் ஆப்ஷனல் இருக்கும், அதாவது விருப்ப பாடங்கள். நீங்கள் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் மற்றும் பாட்னி சுவாலஜி இது ரெண்டில் ஏதாச்சும், இந்த 4ல் ஏதாவது 2 நீங்கள் தெரிவு பண்ணலாம். அப்போ அதில் ஃபிசிக்ஸு எடுத்தால் மேக்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வேண்டாம்னு சொன்னால் பாட்னி பயாலஜி எடுக்கலாம், பாட்னி மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய விருப்ப பாடம். அப்போது ஒரு 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 செய்தியை பகிர்வதற்கு முன்னாடி மாண்டரேட்டரி சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தையோ அல்லது அது குறித்தான ஒரு குறைந்தபட்ச அறிவோ அண்ணாமலை அவர்களுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரியல. நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதில் மாநில அரசுக்கான கல்விக் கொள்கை மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அதில் முதல் செய்தி என்னென்னா, அதாவது அடிப்படை கல்வி முதல், அதாவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அன்னை தமிழ் மொழியில் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது முதல். அடுத்து இணைப்பு மொழியாக, அதாவது மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும், ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இது போன்ற இணைப்பு மொழியாக ஆங்கிலம் பயன்படுத்தப்படும், ஆங்கிலத்தை படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும், அதே போல் விருப்ப பாடமாக உலகில் எந்த மொழியாக இருந்தாலும் இந்தி உட்பட நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய 2016 செயல்பாட்டு வரைவினுடைய விளக்கம். இதை இவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே பாருங்க, ஒரு இடத்துல தமிழை சொல்கிறாரு, யார் சீமான் சொல்கிறாரு தன்னுடைய ஆட்சி வரைவில். 2வது இடத்துல நீங்கள் ஆங்கிலத்தையும் படித்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு, அது இருமொழி கொள்கை ஆயிடுது. அதன் பிறகு 3வது இடத்துல விருப்ப பாடம் என்பதன் அடிப்படையில் இந்தியையும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மும்மொழி கொள்கை ஆயிடுது. இவர் ஒரே செயல்பாட்டு வரைவில் ஒரு மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு நம்மளை விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது விருப்ப பாடம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்பதற்கும் மாண்டரேட்டரி என்று சொல்லக்கூடிய கட்டாய பாடத்திற்கும் அதாவது வேறுபாடு தெரியாத ஒரு நிலையில தான் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக திரு அண்ணாமலை இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நாம் தமிழர் கட்சி தன்னுடைய செயல்பாட்டு வரைவில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, விருப்ப பாடம்னா என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது இந்த காலங்காலமாக இந்த மத்திய அரசு ஒரு நிதியை கொடுக்க வேண்டும், இந்த நிதியை கொடுத்து மாநில அரசினுடைய செலவினங்களுக்கு தன்னால் முடிந்த பகிர்வை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஏதோ அவங்க பாட்டம் பூட்டங்காலத்தில் சேர்த்து வச்ச சொத்தில், தாத்தனுடைய சொத்தில் பேர பிள்ளைக்கு முடிஞ்சால் பங்கு கொடுப்போம், நீங்கள் பாடுறா
நான் அப்பா சொல்கிறத கேட்டால் தான் தாத்தா சொத்துல உனக்கு பங்கு அப்படிங்கிற போன்ற ஒரு மனப்பான்மையில் இந்த அரசு இந்த பதில்களை சொல்லியிருக்கு. அப்போ மத்திய அரசாக இருக்கிற தர்மேந்திரா அவர்கள், இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு முகங்கள், நீங்கள் வந்து மாநில கல்வி திட்டத்தில் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அதற்கான நிதியை கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கேவலமான அணுகுமுறை. இன்னும் சொல்லப்போனால் மாநிலத்தினுடைய சுயாட்சி முறையை, சுய நிர்ணயத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்திருக்குன்னு அப்படி சொல்லலாம். இப்போ இது இன்னைக்கு நேற்று நடந்ததா அப்படின்னு சொன்னால், இந்த அணுகுமுறை 1934 தொடங்கப்பட்டது. நீங்கள் 1935 வந்து ஒரு சட்டத்திட்டத்தை வரையறுக்குது. அந்த சட்டத்திட்டத்தின் வரையறையின்படி 1936 சென்னை மாகாணத்தினுடைய அந்த பகுதியினுடைய கட்சியாக, பிரதமராக, அந்த பகுதியினுடைய பிரதம அலுவலராக வந்து காங்கிரஸ் வச்சு தெரிவு செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜாஜி வந்து பொறுப்பேற்கிறார். அவர் பொறுப்பேற்ற பிறகு 1936 வந்து 6, 7, 8 3 வகுப்புகளுக்கும் இந்தி மொழியில் பாடங்கள் கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிக்கிறார். அந்த அறிவிப்புக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மாநில அரசினுடைய பொது நிதியிலிருந்து அன்றைய காலகட்டத்தில் 20,000 ரூபாயை ஒரு 125 பள்ளிகளை வந்து தெரிவு பண்ணி, அந்த பள்ளிகளுக்கான மேம்பாட்டு நிதியாக நாங்கள் கொடுக்குறோம், இந்த தெரிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த மேம்பாட்டு நிதியாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ராஜாஜி அவர்கள் கொடுக்குறாரு. அதன் பிறகு அடுத்து 2 மாதங்களில் ஒரு அறிவிப்பு வருது. எங்களுடைய மேம்பாட்டு நிதியை பெற்ற இந்த அத்தனை பள்ளிகளிலையும் 6வது, 7வது, 8வது போன்ற 3 பிரிவுகள்லையும் இருக்கின்ற அந்த வகுப்புகளில் இந்தியானது கட்டாய பாடமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1934 சென்னை மாநகராட்சி தன்னுடைய பள்ளிக்கு, மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தின் கீழே நடைபெற அந்த பள்ளிக்கு நாங்கள் வந்து இந்தியை கட்டாயமாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த அரசுக்கு அனுப்பும் பொழுது, அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை அது கூடாதுன்னு சொல்லி பதில் சொல்லுது. இதே போல் 34 அடுத்து 35 சேலத்தில் உள்ள முக்கியமான மாநகராட்சி நிர்வாகம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளியில் இந்தியை வந்து நாங்கள் கட்டாய பாடமாக்குறோம்னு சொல்லி அவங்க கொண்டுட்டு வந்தது. அதன் பிறகு 1937 கடைசி வாக்கில் திருச்சியில் உள்ள தேசிய கல்லூரியில் இது குறித்தான கலந்தாய்வு நடத்தி திருச்சியில் உள்ள பள்ளிகளுக்கு பொதுமையாக்கப்பட்டது. இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வந்தாலும் அது மாநகராட்சியினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு அப்படின்னு சொல்லி தனித்த இந்தி திணிப்பை செய்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி 125 பள்ளிகளை தெரிவு செய்து அந்த 125 பள்ளிகளுக்கு முதல் கட்டமாக நிதியை கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக வந்து என்ன சொல்லுது, இந்த அரசானது, அந்த அரசு 1936 இருந்த ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு 6, 7, 8ஆம் வகுப்புகளுக்கு இந்தியை வந்து நீங்கள் கட்டாய பாடமாக்கணும். அதன் பிறகு முதலாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அதன் பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு முதலாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் முடிவில் வந்து இந்த கட்டாயமாக்கல் வந்து விலக்கி கொள்ளப்பட்டதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல காசு தர்றது, அதன் பிறகு நான் வந்து சொல்கிறத நீ படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை இந்த பாரதிய ஜனதா கட்சி சற்று மாற்றி, நான் காசு தரணும்னா நான் சொல்கிறத நீ படி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதே மத்திய அரசிற்கு மாநில அரசில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த கேந்திர வித்யாலயா என்று சொல்லக்கூடிய பள்ளிகள் ஒரு 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது. இந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் அடிப்படையாக சொல்லப்படுகின்ற அந்த கல்வியிலிருந்து அல்லது ஒரு விருப்ப பாடமாக கூட தமிழ் மொழியில் வந்து தமிழ் பாடங்கள் வைக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் இந்த 100 கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட வேலை செய்யலை. இது வந்து மாநில அரசுக்கும் தெரியும், மத்திய அரசுக்கும் தெரியும். அப்போ மாநில அரசு நிர்வாகமானது மத்திய அரசினுடைய இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டில் முற்று முழுதாக தமிழ் மொழியானது அப்புறப்படுத்தப்படும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இதையும் சேர்த்துக்கிறோம்பாங்க. அதன் பிறகு இந்தியை நீங்கள் கட்டாயமாக்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு வேலை இல்லைம்பாங்க. அதன் பிறகு ஹிந்தி படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிம்பாங்க. இது போன்ற வேலைகள், இது போன்ற சூழ்ச்சியானது தொடரும். இப்போ இந்த சூழலில் தான்
இந்த பிரச்சனையை இப்போ தர்மேந்திரா போன்றவர்கள், பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஆட்கள் வந்து தொடுத்திருக்கின்ற இந்த நேரடி சண்டையை எப்படி எதிர்கொள்வது? நான் வந்து என்னுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நான் வந்து போராட்டம் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக பிற்போக்கான அணுகுமுறை. ஏன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலக நிர்வாகம் வந்து மாநில அரசுக்கு உட்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது நிர்வாகத்தை நீனே கண்டித்து போட்டு சண்டை போட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல. இப்போ இந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறாரு. என்ன செய்தியை பகிர்ந்திருக்கிறாருன்னா, நீ இங்கிருந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற நிதியில் 2% தொகையை தான் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசினுடைய பொது நிதியாக கொடுக்குது. அப்போ நான் இங்கிருந்து எந்த நிதியும், அதாவது வரியையும் கொடுக்க மாட்டேன், தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய வரி பணம் மத்திய அரசுக்கு கிடையாது என்கின்ற ஒரு தீர்மானத்தை தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் நீ நிறைவேற்று. இதன் அடிப்படையில் அவன் அலறி அடிச்சுட்டு உனக்கு நிதியை தருவான் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தன்னுடைய கருத்தையும் அதை வந்து கடிதமாகவும் வெளியிட்டிருக்கிறார். கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற கர்நாடக ஒரு கட்சி இருக்குது, ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது, அவங்களுக்குள்ள சண்டை இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு பொது பிரச்சனை மத்திய அரசு வந்து வேண்டுமென்றே ஒன்றை திணிக்க நினைச்சிச்சுன்னா அவன் வந்து சந்த கட்சி கொடியெல்லாம் போட்டுட்டு ஒன்றா நின்று மத்திய அரசுக்கு எதிராக சண்டை போடுறான். அதே போல் மாநில அரசு இங்கே மாநிலத்தினுடைய ஒரு வரியை கூட நாங்கள் மத்திய அரசுக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீ தீர்மானம் போட்டீங்கன்னா இங்கே இருக்கின்ற மற்ற கட்சிகள் நாம் தமிழர் கட்சி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக செய்தியை பகிர்ந்திருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்ய முன் வரலை. இவர்கள் வந்து ஒரு அடையாள கண்டன ஆர்ப்பாட்டம் என்று ஒன்றை நடத்துகிறாங்க. அதுவும் யாருக்குள்ளனா மத்திய அரசினுடைய நிர்வாகத்துக்குள்ள கூட இல்லை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்துகிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வரிகுடா இயக்கம் இங்கே வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது வெள்ளையர்களை எதிர்ப்பதற்கே இங்கே வந்து வரியை கொடுக்க மாட்டோம், உப்புக்கான வரி விதிக்கும் பொழுது நாங்களே உப்பை காய்ச்சி நாங்களே எடுத்துக்கிறோம்டான்னு சொல்லி வரிகுடா இயக்கத்தை வந்து நம்மவர்கள் விடுதலை போராட்டத்தினுடைய யுக்தியாக பயன்படுத்தினாங்க. அதாவது ஒரு இனம் வந்து வெள்ளைக்கார இனம் வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கு. நாம் சுதந்திரம் மற்ற அடிமையாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலேயே வரிகொடாத இயக்கத்தை நாம் நடத்தி விடுதலை போராட்டத்திற்கு நம்ம வித்திட்டோம். இப்போ இந்த சூழலில் முற்றிலும் ஜனநாயக முறையில் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கின்ற இந்த மாநிலத்தினுடைய இறையாண்மை பொருந்திய அரசை நிர்வகிக்கின்ற இந்த தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் நாங்கள் வரியை கொடுக்க மாட்டோம்ன்ற ஒரு தீர்மானத்தை போடுவதில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசிற்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வச்சிருக்கிறாரு. என்ன சிக்கல்னா ஒரு சிக்கலும் இல்லைங்க. இவர் வரியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு காலையிலேயே மத்திய அமலாக்கத்துறை, மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, மத்திய அந்த துறை, ஆயத்தீர்வுத்துறை, அந்த துறை, இந்த துறை, நொந்த துறை, எல்லா துறையும் இந்த நிதியின் குடும்பத்தில் கருணாநிதியின் குடும்பம், கருணாநிதியினுடைய வகையற குடும்பம், உதயநிதியின் குடும்பம், இன்ப நிதியின் குடும்பம், கனிமொழியின் குடும்பம் அப்படின்னு இவங்க இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் வந்து இவங்க ரைடு நடத்திடுவாங்கங்கிற பயத்தை தாண்டி இதை எதிர்கொள்வதற்கு இவங்களுக்கு வேற எந்த பயமும் இல்லை, வேற எந்த காரணமும் இல்லை. இவங்க எதிர்கொள்ளாமல் போகிறதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. அப்போ இந்த ஆளுகின்ற அரசு மத்திய அரசை வந்து ஒரு மூர்க்கமாக எதிர்க்கின்ற இந்த எதிர்ப்பு மனநிலையில் கூட இவங்க நேர்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள செய்தி. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து நீங்கள் வந்து நிதியை கொடுக்காட்டினா நாங்கள் வரியை தரமாட்டோம்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய அவமானம், கேவலமாக இல்லையா அப்படின்னு ஒருத்தன் மத்திய அமைச்சரவையில் இருந்தேன் அந்த தர்மேந்திராவை அவனும் சொல்லியிருக்கிறான். உண்மையிலேயே இதற்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு மு.க. ஸ்டாலின் வந்து அமைதியாக இருக்கிறது தான் இது எல்லாத்தையும் விட கேவலமாக இருக்குது. நீங்கள் வரிகொடா இயக்கம் நாங்கள் வரியை தரமாட்டோம்னு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை போடுங்க. உண்மையிலேயே அடுத்து 2026 தேர்தலில் கூட ஸ்டாலின் வந்து இவ்வளோ வந்து ரொம்ப பலமாக எதிர்த்துட்டாரு, மத்திய அரசை வந்து ரொம்ப மூர்க்கமாக தாக்கி வேலையை செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து இதை செய்யுங்க ஸ்டாலின் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.